நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வளவு பரபரப்பான பாட்டுக்கு இவ்வளவு சாந்தமான ஒரு என்ட்ரி நான் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. அதுதான் நம்ம பிரபுனர் பலத்தை கைத்தடல் அண்ணனுக்காக. சந்தனம்னா மணக்குமுங்க, எல்லாருக்கும் என்ற வணக்கமுங்க. நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேங்க. 10 லட்ச ரூபா வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணி போட்டேனுங்க. அதுக்காக வருத்தப்படுறேன், வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். அதனால வரதட்சணை வாங்காமல் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சட்டம் தடுக்குதுங்க. கல்யாணமான புதுசில் என்ற பொண்டாட்டி என்கிட்ட எப்படிங்களா பேசுவா? ஏனுங்க தோசை ஊற்றவா, ஏனுங்க தோசை ஊற்றுவான்னு. இப்போ எப்படி நான் கேட்குறா, யோ தோசை ஊற்றவா, யோ தோசை ஊற்றவான்னு கேட்குறாளுங்க. ஆம்பளைங்களுக்கு எழுதுறீங்களா மகிழ்ச்சி? பொண்டாட்டி கல்யாணமான புதுசில் வரமாக இருக்கணும், கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் வராமல் இருக்கணும். அதுதாங்க மகிழ்ச்சி. ஒரு நாள் நிகழ்ச்சி முடிச்சுட்டு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து நின்னாங்க. வயிறு கலக்குச்சு. சரி கட்டண கழிவறைக்கு போகலான்னு போனேன். கதவு இல்லைங்க, உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கான். ரிங்டோன் என்ன தெரியுங்களா கேட்குது? வரலாம் வரலாம் வா, வரலாம் வரலாம் வா, வரலாம் வரலாம் வாங்க. அவன் என்ன வரலாமான்னு கூப்பிட்றானா இல்லை அவனுக்கு வரலன்னு பாடுறானான்னு தெரியல. இப்போ பாட்டெல்லாம் விதவிதமாக வருது. கதாநாயகன் பாடுறான் என் வீடு மேலத்தெரு, கதாநாயகி பாடுறா என் வீடு கீழத்தெரு, ப்ரொடியூசர் நடுத்தெருவில் நிற்கிறாரு இல்லைங்களா? ஒரு புள்ள காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு லேட்டாக வந்துச்சு. அவங்க அப்பா கேட்டார் ஏங்கன்னு லேட்டு? அப்போ பின்னாடியான்னு ஒரு பையன் ஃபாலோ பண்ணானுப்பா, அதுதான் லேட்டு. அவன் பின்னாடி ஃபாலோ பண்ண நீ சீக்கிரம் வர வேண்டியதானே? அவன் கொஞ்சம் ஸ்லோவாக ஃபாலோ பண்ணானுப்பா, அதான் நான் லேட்டாக வந்துட்டேன். பெற்றவங்களே உங்கள் பசங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு செல்ஃபோன் வாங்கி தராதிங்க. முதல்ல ஃபேஸ்புக் போவான், அப்புறம் வாட்ஸ்அப் போவான், அப்புறம் நெட்டுக்கு போவான், அப்புறம் நாசமாக போவான். ஆமாம், ஆதிவாசிகள்லாம் இலைத்தலையிலேயே ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? இலையுதிர் காலத்தில் செமையாக இருக்கும் சாருங்கிறான். சார் நடுவர்களை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி ஒரு கேள்வி கேட்கிறேன். தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா சார்? ஓப்பனா வச்சுக்கிறாரு. ஆனால் ஒன்று சொல்லிட்டுங்களா சார்? ஒன்று சொல்லிட்டுங்களா சார்? குடிக்கிறவன் கெட்டவன் இல்லை, குடி கெடுக்கிறவன் தான் கெட்டவன். செடி வாடுனா வாட்ரு, செடி வாடுனா வாட்ரு, மனசு வாடுனா கோட்ரு. தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லாதவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், கேட்டுக்குங்க. உடனடியாக போய் ஸ்கேன் எடுங்க. உங்களுக்கு கிட்னிலையும் கல்லீரலையும் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க. குடி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்களும் ஸ்கேன் எடுங்க. உங்க கிட்னியும் கல்லீரலும் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. கலக்க போவது யாரு? தொடர்ந்து பாருங்க, வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க, ஜெயிங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அண்ணா இன்னைக்கு சூப்பரா பேசினாரு, ஆனா கொஞ்சம் ஸ்பீடு பத்தலையே. ஏன்? நிறைய பாட்டுலாம் பாடுவீங்க, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு நிறைய. பாருங்க, இப்ப ஆர்த்தி அவங்கள பார்த்து உங்களுக்கு ஏதாவது பாட்டு பாடணும் தோணுதா? தோணுதுங்க. பாடுங்க. இப்ப பொதுவாக பாட்டு வந்து பாடுவாங்க மேடம். இன்னைக்கெல்லாம் சினிமா பாட்டு ரீமிக்ஸ்ங்கிறது குழந்தைங்க மனசுல ரொம்ப பதிஞ்சிருச்சு. ஒரு பாட்டு சேர்த்ததுக்கு ஒரு பேரம் பாடுறான். எப்படி தெரியுங்களா? நீங்க தட்டுங்க, கை தட்டுங்க, டைமிங்கோட தட்டுங்க. இந்த நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தையிட்டு வை. இந்த பாட்டை மாத்தி பாட்டியை கொண்டு வா கட்டிலில் படுக்க வை, எட்டனா கொண்டு வா நெத்தியில் ஒட்டவை. இன்று முதல் இரவு, இன்று முதல் இரவு எங்க பாட்டிக்கு அளவு. கூட ஒரு பையன் எரிக்கவா இல்ல போதைக்கவா, நீ வா. எங்க வரது போதனே தெரியாம கேட்டாங்க பாடலையே. இல்ல அதுவும் ஆர்த்தி அவங்கள பார்த்து பாடுன்னு சொன்னா எப்படி இந்த பாட்டு பாடுனீங்க பாருங்க. இல்ல ஆர்டிஸ்ட் சிஸ்டர் சொல்றது உண்மைதான். அந்த அந்த வைல்ட் கார்டுக்குரிய அந்த ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, அது உண்மை. மற்றபடி ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ். சூப்பர்.